அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் அவனை புகழ்ந்ததற்கு பிறகு அவனுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறியதற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே இந்த கல்வி வகுப்பில் அல்லாஹுடைய பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் வேண்டியவனாக, பாவ மன்னிப்பை வேண்டியவனாக, சொர்க்கத்தை வேண்டியவனாக, நம்முடைய மார்க்கத்திற்காக இந்த மார்க்கத்தை கற்று இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு கற்பித்த, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹுடைய அடியார்களை அழைத்த, அல்லாஹுடைய மார்க்கத்தை உலகெங்கும் பரப்பிய, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கும் அல்லாஹுடைய அடியார்களுக்கும் உதவிய முஸ்லிமான மார்க்க அறிஞர்கள், அரசர்கள், செல்வந்தர்கள், அல்லாஹுடைய அடியார்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பையும் அருளையும் சொர்க்கத்தையும் வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் லைலுடைய படிப்பினைகள், பாடங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பல அமர்வுகளிலே படித்து வருகிறோம். இது சூரா அல் லைலுடைய 20வது அமர்வு இன்ஷா அல்லாஹ். இந்த அமர்விலே 156வது படிப்பினையிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். கவனியுங்கள். குறிப்பாக இந்த சூரா அல் லைலிலே நாம் இப்போது பார்த்து வரக்கூடிய வசனங்கள் வஸயுஜன்னபுஹல் அத்கல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா. அல்லாஹு தஆலா எச்சரித்த, கொழுந்துவிட்டு ஜுவாலையோடு தொடர்ந்து கடுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய நல்லடியார்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு அடையாளப்படுத்துகிறான். அவர்கள் யார்? அல் அத்கா, மிகுந்த இறையச்சம் உள்ளவர்கள். அந்த இறையச்சம் உள்ளவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் எத்தகையவர்களாக இருப்பார்கள்? எதற்காக வாழ்வார்கள்? என்ன செய்வார்கள்? அவர்களுடைய குணங்கள், பண்புகள் என்ன? அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா. அதனுடைய விளக்கங்களை, படிப்பினைகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது அடுத்த குறிப்புகளிலே பார்க்க இருக்கிறோம். கவனிங்கம்மா. 156வது படிப்பினை. தக்வாவின் முக்கிய அம்சம் என்ன? அல் அத்கா, இறையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா? அந்த இறையச்சம் உள்ளவர்களிடத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான பண்பு என்ன? அவர்களுடைய அந்த உயர்ந்த தன்மை என்ன? தக்வாவுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால் அல்லாஹுவை நினைப்பதும் மறுமையை நினைப்பதும். அப்போ அல்லாஹுடைய நினைவு அவர்களுக்கு மிகைத்திருக்கும், மறுமையினுடைய நினைவு அவர்களுக்கு மிகைத்திருக்கும். அப்போ அல்லாஹ்வை நம்ம நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி கொண்டே இருக்கணும், மறுமைக்காக சேமிப்புகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தேடல் அவர்களுக்கு இருக்கின்றதுனால அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்விற்காக தன்னையும் தனக்குரியதையும் அர்ப்பணிப்பதாகும். அல்லாஹ்விற்காக தன்னையும் தனக்குரியதையும் அர்ப்பணித்து விடுவார்கள். அதான் அல்லது யுக்தி மாலஹு யதஸக்கா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறையச்சம் உள்ளவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய நினைவு மிகைத்திருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் 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 அப்படியே பைத்தியம் பிடித்து போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? உலக விஷயத்தில் யாருக்காவது ஒரு பொருளுடைய அல்லது ஒரு நபருடைய பிரியம் தலைக்கு மேலே ஏறிடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பைத்தியம் பிடிச்சு போயிருச்சான்னு சொல்லு. சுப்ஹானல்லாஹ். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளுடைய ஒவ்வொரு இரவனுடைய தஹஜ்ஜத் தொழுகையிலையும் ஓதக்கூடிய வசனம். அல்லாஹ் அப்படியே சிந்திச்சு கொண்டே இருப்பார்கள், தியானித்து கொண்டே இருப்பார்கள், நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். நின்றாலும் அல்லாஹ், உட்கார்ந்தாலும் அல்லாஹ், படுத்தாலும் அல்லாஹ், திரும்ப தூங்கினாலும் தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ், தூங்கி எழுந்தவனும் அல்லாஹ். இப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கிறதே அவர்களுடைய உள்ளங்களை அப்படியே துடி துடிக்க வைத்து கொண்டே இருக்கும். யா அல்லாஹ் நீ பொருந்தி கொள்ளணுமே, யா அல்லாஹ் நீ மகிழ்ச்சி அடையணுமே, அதுக்கு நான் என்ன செய்யறது? அல்லாஹ் சொன்னா, சரிடா அடியானே, இவ்வளவு உனக்கு தேடல் வந்துருச்சா, இந்தா நான் சொல்றேன், உனக்கு ஒரு சான்ஸ், உனக்கு நான் கொடுத்துருக்கேன்ல செல்வம், இந்த செல்வத்தை என்னுடைய மார்க்கத்துக்கு கொடு. இந்த செல்வத்தை என்னுடைய அடியார்கள் சிலரை ஏழைகளாக, தேவை உள்ளவர்களாக, வறியவர்களாக, சிரமப்படுபவர்களாக நான் வைத்திருக்கிறேன் அல்லவா? உனக்கு நன்மை கிடைப்பதற்காக வேண்டி அவர்களை தேடி போய்
நீ கொடுத்துரு. அப்ப நீ என்ன நினைக்கிறது உண்மை, என்ன பயப்படுறது நீ உண்மை, நீ எனக்காக வாழ்வது உண்மை என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன், உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன். புரியுதா? இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட், பரீட்சை. உனக்கு தக்வா இருக்குன்னு நீ சொல்றியா, பயப்படுறது உண்மையா, நினைக்கிறது உண்மையா, இந்த உனக்கு ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா அல்ஹம்துலில்லாஹ். ஃபமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ் ஃபஸ்தப்ஷிரு பிபைஇக்கும் அல்லதி பாயஅத்தும் பிஹி. சூரா தௌபாவுடைய 23 24 அந்த வசனங்களை படிச்சு பாருங்க. சரியா? அல்லாஹ் சொல்றா, டேய் யார் யாருக்கோ கொடுத்த வாக்கு நிறைவேற்றுறீங்களடா, உங்க ரப்புக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றுங்கடா. இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னஹ் யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபயக்துலூன வ யுக்தலூன் வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல் வல் குர்ஆன் வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹி ஃபஸ்தப்ஷிரு பிபைஇக்கும் அல்லதி பாயஅத்தும் பிஹி. அல்லாஹ் அக்பர். உங்களுடைய வர்த்தகம் ரொம்ப சக்சஸ்ஃபுல் வர்த்தகம். இந்த மாதிரியான லாபமான வர்த்தகத்தை, வியாபாரத்தை உலகத்தில் நீங்க செய்திருக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்ததோ அற்பமானது, ஆனால் நீங்கள் பெறக்கூடியதோ அஜ்ருன் அதீம், மிக மகத்தான ஃபௌசுன் அதீம், மிக மிக மகத்தான ஃபௌசுன் கபீர், மிக 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 பெரிய வெற்றி. புரியுதா? ஆனா நம்ம மண்டைக்கு ஏறணுமே. சரியா? நம்ம மண்டையில் என்ன உட்கார்ந்துருக்கு? எல்லாம் சாணி குப்பையா உட்கார்ந்துருக்கு, ஏற மாட்டேங்குது. அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கிறான், அதுக்கு என்ன செய்யணும்? ரூமை பூட்டிக்கிட்டு நல்லா பிஞ்ச செருப்பு எடுத்துக்கிட்டு மண்டையிலே போடணும். டேய் உமர், புரியுதா, விளங்குதா உனக்கு? அல்லாஹ் சொல்கிறது கேட்பியா கேட்க மாட்டியான்னு சொல்லி சேட்டை செய்கிற பிள்ளைங்களை அடிக்கிறீங்களா இல்லையா? வச்சு சாத்துன்னு சாத்துறீங்களா இல்லையா? தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா இல்லையா? முதல்ல நம்ம யாரை மிதிக்கணும், யாரை அடிக்கணும்? நம்ம நப்ஸை அடிக்கணும். நம்ம பிள்ளைகள் நமது பேச்சை கேட்காமல் இருப்பதை விட, நம்முடைய பணியாளர்கள் நம்முடைய பேச்சை கேட்காமல் இருப்பதை விட, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் நமக்கு மாறு செய்கிறார்கள் அல்லவா, அதை விட நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாவுக்கு நம்ம நப்சு மாறு செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்காம இருக்கு. அப்ப நாளைக்கு மறுமையில போய் அடி வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த நப்சை உலகத்திலேயே வச்சு அடின்னு சாத்துன்னு சாத்தணும்னு வச்சுக்கோங்க. அதோட சுலுக்கு எடுத்தோன்னு அல்ஹம்துலில்லாஹ். சுலுக்கு எடுக்காம எதுவுமே நேராவாதுங்க. சுலுக்கு எல்லாமே வளைஞ்சது தான் இந்த உலகத்துல. சுலுக்கு எடுத்தே தீரணும். நல்லவர்கள் இதை புரிந்து கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தங்களுடைய நஃப்ஸை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் வைத்து அவர்கள் அதை செம்மைப்படுத்தினார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை பெற்றவர்களாக அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். இப்போ வாழக்கூடிய நமக்கு டெஸ்டி. புரியுதா? விஷயத்துக்கு வாங்க. படிக்கணும். சஹாபாக்கள் தாபீன்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிக்கணும். எங்கே குப்பையாள்றதுக்கு நேரம் இல்லை நமக்கு. தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டில் இருக்கல குட்டி குட்டி இப்போ பார்த்தாலும் அதுதான் அந்த குப்பையை சொல்கிறேன். புரியுதுங்களா? ஆமாம். லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த ஆலிம்சாக்கு வேறு வேலை இல்லைப்பா, நம்மளை திட்டிக்கிட்டே இருப்பாருப்பா அப்படின்னு. நான் உங்களையா திட்டுறேன்? என்ன திட்டுறேன்? சரியா? விஷயத்துக்கு வாங்க. எங்கே போயிட்டுருக்குறோம்? திரும்ப ஒரு தடவை படிக்கிறேன். தக்வாவின் முக்கிய அம்சம் என்னவென்றால், சில வார்த்தைகளை நான் சேர்த்து படிப்பேன். அல்லாஹுவை நினைப்பதும் மறுமையை நினைப்பதும் அல்லாஹுவிற்காக தன்னையும் தனக்குரியதையும் அர்ப்பணிப்பதும் ஆகும். அல்லாஹுவிற்காக தன்னையும் தனக்குரியதையும் அவனது அன்பை தேடி. எப்படி கொடுக்கணும்? பெருமைக்காக அல்ல, புகழுக்காக அல்ல. அல்லாஹ் நீ பொருந்திக்கணும், நீ மகிழ்ச்சி அடையணும். புரியுதா? அவனது அன்பை தேடி எங்க கொடுக்கணும்? அவன் விரும்புகிற வழியில். உங்களுடைய கல்யாணத்தை ஆடம்பரமா நடத்துறது இல்லை. என்ன தெரு தெருவா கடையா அலைஞ்சு போய் நகை நட்டையும் ட்ரெஸ்ஸையும் வாங்கி வாங்கி கொண்டாந்து வீட்டில் பீரோவில் அடுக்கிறது கிடையாது. அதுக்கு கிடையாது. அதுக்கு கரெக்டாக செஞ்சிருவோம் நம்ம. புரியுதா? எதுக்கு செய்யணும்? அல்லாஹ் விரும்புகிற வழியிலே அழிப்பதை கொண்டு அப்படியே அழிச்சிடணும். ஹதீஸ்ல எப்படி வருது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் மேலதான் பொறாமை பண்ணணுங்கிறாங்க. உலகத்துல யாரு மேலையும் பொறாமப்படக்கூடாது, 2 பேர் மேல. ஆனா நம்ம அந்த 2 பேரை கடுக்கிறதே கிடையாது. பாருங்க என்ன சிறப்பு பாருங்க. நமக்கு யாரையெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் கண்ணியப்படுத்த சொன்னாங்களோ அவங்களெல்லாம் நம்ம மட்டமா பார்ப்போம். எப்படி? உதாரணமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிலே சிறந்தவர்கள் யாரு? குர்ஆனை கற்றுக் கொடுப்பவர்கள். நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலேயே ரொம்ப மரியாதை குறைவா நடத்தப்படக்கூடியவர்களும் அதே போல ரொம்ப 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 அப்படியே கீழ்த்தரமா
அவர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க, அவர்களுடைய வீடுகளுக்கு யாரும் சுகநலம் தேடி போக மாட்டாங்க. அதே போல வேற என்ன, உள்ளதிலேயே ஊதியம்னு பார்த்தீங்கன்னா உள்ளதிலேயே அவங்களுக்கு குறைவான ஊதியமா இருக்கணும். அதே போல அவங்க எதுக்குமே அதாவது தங்களுடைய தேவைகளை சொல்லிடக்கூடாது, கேட்டக்கூடாது. அந்த மாதிரி யாரை வச்சிருக்கிறோம்? மார்க்கத்தை படித்த கல்விமான்களை வச்சிருக்கோமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அட முஸ்லீம் அறிவாளிகளா உம்மத்தே, உங்களையே ரொம்ப டாப் கிளாஸ் யாருன்னு சொன்னா ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை கற்றவர் கற்றுக் கொடுப்பவர்னு சொன்னாங்க. ஆனா நம்ம உம்மத்துல குர்ஆனை கற்று மனப்பாடம் பண்ணவங்களுக்கு தான் ரொம்பவும், ஏமா யாருமா கை காலை தூக்கிட்டு இருக்கிறா, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்குமா, பயான் முடிச்சோன்னு சொல்லுங்கம்மா, ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, நான் ஏற்றுப்பேன், நீங்கள் பயான் முடிச்சோன்னு சொல்லுங்கள், நான் சமுதாயத்தை சொல்கிறேன், உங்களை சொல்லலை. புரியுதா? அவருக்கு மதிப்பு மரியாதையே இருக்காது. சரியா? ரொம்பவும் ஒரு பாவப்பட்ட ஜென்மமா இருப்பாங்க. அவங்க ஒரு பள்ளிவாசல்ல வேலையில இருந்தா சம்பளத்தை கூட்டி கேட்டக்கூடாது, அவர்களுக்கு ஒரு மெடிக்கல் தேவை, ஒரு மருத்துவ தேவை, ஒரு மாணவ பிள்ளைகளுக்கு கல்வி தேவைன்னு கேட்டக்கூடாது. எதுவுமே வாயில்லாத ஜீவனா இருக்கணும் யாரு? ஆலிம்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கறத வாங்கிட்டு பிச்சைக்கார மாதிரி, பிச்சைக்காரனே செய்வீங்க, அவன் கொடுத்தா வாங்கிட்டு போயிடணும். அவன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கேட்டா கோவம் வருமா வராதா கொடுக்கிறவங்களுக்கு? அதே போலதான் இன்றைக்கு மக்கள் உலமாக்களை வைத்திருக்கிறார்கள், மார்க்க பணியாளர்களை. சரி, விஷயத்துக்கு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 2 பேர் மேல பொறாமப்படணும்னாங்க. நம்ம என்ன செய்வோம்? அந்த 2 பேரை கண்டுக்கவே மாட்டோம். அதுல ஒருத்தர் யாருன்னு சொன்னா மார்க்கு கல்வி கிடைத்தவர். அவர் அந்த கல்வியை காலையில மாலையில என்று மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், தீர்ப்பளிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இன்னொருத்தர் யாருன்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்தா அந்த செல்வத்தை அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே அப்படியே அழித்து விடுகிறார்னு சொன்னாங்க. வார்த்தையை பாருங்க, அழித்து விடுகிறார். அழித்து விடுகிறது என்றால் என்ன? அப்படியே முற்றிலுமாக அதை இல்லாமல் ஆக்கிவிடுது. அந்த மாதிரி தர்மம் செய்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த 2 பேர் மேல பொறாம பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனா இந்த 2 பேரை பார்த்தா நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. சரியா? பிடிக்காதுன்னா என்ன? அவங்கள மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறதுதான் உண்மையா நம்ம பிடிக்கிறது. எப்படி ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து அவனை மாதிரி நம்ம ஆகணும்னு ஆசைப்படுறோமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு இந்த உம்மத்தை முஹம்மதியாலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. எந்த பணக்காரனை பார்த்தாலும் அந்த மாதிரி ஆகணும், அவனை மாதிரி நமக்கு வீடு வேணும், அவனை மாதிரி காரு வேணும், அவனை மாதிரி பங்களா வேணும் ஆசைப்படுறோமா இல்லையா? அப்ப நம்ம யாரு? நம்மளும் ஒரு பனி இஸ்ராயில் தான். பனி இஸ்ராயில் என்ன செய்தார்கள்? காரூனை பார்த்தவன யா லைத்தலனா மிஸ்லமா ஊதிய காரூன் வ இன்னஹு லது ஹவ்லின் அதீம். படிச்சு பாருங்க சூரா கஸஸ கடைசி பகுதியை. ஆஹா, எங்களுக்கு காரூனுக்கு கிடைச்ச செல்வம் இல்லாம போயிருச்சே, எவ்வளவு காசு வச்சிருக்கிறான், எவ்வளவு பணம் வச்சிருக்கிறான்னு ஏங்குனாங்க. புரியுதா? அந்த மாதிரி தான் நம்ம மண்டையில சரக்கு இல்லாம இருக்கு. ஒரு ஆலிமை பார்த்தா இந்த மாதிரி நான் ஆலிம் ஆகணுமே, இந்த மாதிரி நான் அறிஞர் ஆகணுமே, இவருடைய கல்வி மாதிரி எனக்கு கல்வி கிடைக்கணுமே ஆசைப்படுறோமா? எதுக்கு? பிச்சைக்காரன் ஆகுறதுக்கு. ரொம்ப பேர் அப்படிதான் மதரசால பிள்ளைங்களை சேர்க்கவே மாட்டாங்க. கேட்டா எதுக்கு ஃபக்கீர் ஆகணுமா எங்க புள்ளன்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் பணக்காரனை பார்த்தா, பெரிய டாக்டரை பார்த்தா, பெரிய இன்ஜினியரை பார்த்தா, பெரிய சயின்டிஸ்டை பார்த்தா, அவனை பார்த்தா, இவனை பார்த்தா என் பிள்ளையும் இவனை மாதிரி ஆகணும், நீனும் நல்லா படிங்க. எதுக்கு படிங்க? ஏதோ உங்களுடைய உஜீபனத்துக்கு படிக்கிறீங்க. ஆனா இதுதான் நோக்கமா? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? மறுமையில போய் கபருல போய் ஒன்னத்தையும் கழுவ முடியாது. புரியுதா? இதை வைத்து சம்பாதிச்சிருந்து ஏதாவது அந்த சம்பாத்தியத்தை அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சிருந்தாலே தவிர, இந்த உம்மத்துக்கு பயன்படுற மாதிரி வாழ்ந்திருந்தாலே தவிர, உங்களுக்குன்னு நீங்க வாழ்ந்துட்டு மறுமைக்கு வந்தீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்குன்னு வாழ்றதுன்னா என்ன? நல்லா படிச்சான், சரி புள்ள படிச்சான், அப்புறம் என்ன செஞ்சான்? நல்லா சம்பாதிச்சான், அப்புறம் என்ன செஞ்சான்? நல்ல வீடு வாங்கினான், அப்புறம் என்ன செஞ்சான்? நல்ல கார் வாங்கினான், அப்புறம் என்ன செஞ்சான்? நல்ல சொத்தை சேர்த்தான், அப்புறம் என்ன செஞ்சான்? நாங்க நல்ல ஜாலியா இருப்போமே, நாங்க தினைக்கு இவ்வளவு சாப்பாடு, காலையில மத்தியானம் சாயந்தரம், அப்புறம் டூர் போறது என்ன, அப்புறம் விசேஷம் என்ன, கல்யாணம் என்ன, கல்யாணத்துக்கு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறது என்ன. அப்பா என்ன பாக்கியங்களுக்கு பாக்கியமா இது. மலக்குமார்களை அனுப்பி கபூரில் வச்சு சம்மட்டியால் அடிப்பான். ஒரு பாம்பு அனுப்புவான் பாருங்க. அந்த பாம்பு ஜக்காத்து கொடுக்காதவங்க, சதக்கா கொடுக்காதவங்களெல்லாம் அப்படியே அந்த பாம்பு இருக்குது, விஷப்பாம்பு, அஷ்ஜா அக்ரா, சொட்ட பாம்பா, அப்படியே நெத்தியில விஷம் கக்கிக்கிட்டு இருக்குமா. ஒரு கடிச்சு கபூர்ல கொதறனுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த விஷம் ஏறி கத்துல உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் அந்த சத்தம் கேட்குமா, மனிதர்கள் ஜின்களை தவிர. அல்லாஹு அக்பர். புரியுதா?
சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லவும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேளுங்கம்மா, எஞ்சி போயிடாதீங்க. இவர் என்னடா இவர் காலையிலேயே காசெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ரொம்ப பேர் பயான் கேட்கவே வரதில்லை. குறிப்பாக என் பயான் கேட்க வரதில்லை. என்னடான்னு கேட்டால், இவர் பயானை கேட்டால் ஏதாவது பயமுறுத்திடுவார், நம்ம ஏதாவது திருந்திட்டா, இதெல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்குன்னே ஒரு கூட்டம் வராமல் இருக்குது. சரியா? நல்லது நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல அல்லாஹ்விடத்துல துவா செய்வோம், யா அல்லாஹ் இதெல்லாம் இறங்கட்டும், அமல்ல வரட்டும்னு. ரெண்டாவது துவா செய்வோம். கேட்காமலே போயிட்டா, சரிங்களா? சில மருந்து இருக்குதே கசப்பாக தான் இருக்கும். கசக்கிற மருந்து தான் சீக்கிரம் வேலை செய்யும், இனிக்கிற மருந்து லேட்டாக வேலை செய்யும். புரியுதா? ஆமாம். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம யஸ்ஸிர் அல்லாஹும்ம யஸ்ஸிர் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக் அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். கவனிங்க, யா அர்ஹமர் ராஹிமீன். சரி, இப்போ எங்க போறோம்? அங்க விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ்விற்காக தன்னையும் தனக்குரியதையும் அவனது அன்பை தேடி அவன் விரும்புகிற வழியில், இங்கதான் நம்ம அந்த பாயிண்ட் எடுத்தோம். அவன் விரும்புகிற வழியில், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழியில. புரியுதா? எங்க அம்மா சொல்றாங்க கல்யாணத்தை ஆடம்பரமா வைக்கணும்னு சொல்லி. எங்க வீட்டில் அப்படிதான் நாங்க பெரிய மண்டபம் பிடிச்சி பெரிய இதெல்லாம் செலவு பண்ணி தான் நாங்க வைப்போம். போங்கடா, உங்க அம்மா விரும்புனா என்ன, உங்க அத்தா விரும்புனா என்ன? கடைசியில இவங்கெல்லாம் உன் பக்கத்துல நிப்பாங்களா? கபூர்ல மறுமையில நிப்பாங்களா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனி, எல்லாம் ஓடி போயிடுவாங்க. புரியுதுங்களா? يومئذ يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وبنيه وفصيلته التي تؤويه ومن في الأرض جميعا ثم ينجي. எல்லாரும் என் பொண்டாட்டியை தூக்கி கொடுத்துருவானா மறுமையில. யாரெல்லாம் இவரை தூக்கி நரகத்துல போடு, இவ தான் சொன்னா, எல்லா சேட்டையும் இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு அவ சொல்லுவானா, யாரெல்லாம் ஹராம்ல சம்பாரிச்சு கொட்டினதெல்லாம் இவன் தான், இவனை தூக்கி முதல்ல நரகத்துல போடுன்னு. புள்ள சொல்லுமா, யாரெல்லாம் என்னை படிக்க வச்சா மார்க்கத்தை கொடுக்கல, இவனை எங்க அப்பனை தூக்கி நரகத்துல. அல்லாஹ், எல்லாம் அப்படிதான். நாளைக்கு மறுமையில வந்தா உள்ளத்துல உள்ளதெல்லாம் கக்கிடுவாங்க. யௌம துபுல சராயிர், உள்ளங்களில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டு விடும். படிக்கணும். புரியுதா? குர்ஆனுடைய வசனங்களை பொருள் உணர்ந்து அதை அப்படியே அந்த ஆகிரத்து வந்துட்டா நின்னுறணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரில ஓத ஆரம்பிச்சாங்க. என்ன ஓத ஆரம்பிச்சாங்க? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், நீ மன்னித்து விட்டால் நீ மாபெரும் கருணையாளனாயிற்றே, மன்னிப்பாளனாயிற்றே. நீ இவர்களை தண்டித்தால் நீ மிகைத்தவனாயிற்றே, ஞானமுடையவனாயிற்றே அப்படின்னு அந்த ஆகிரத்துடைய காட்சியை ஓதுனா, இரவுல நடு நிசியில நின்று இந்த ஆயத்தை ஓதிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் பாங்கு சொல்ற வரைக்கும் இந்த ஆயத்தை கடக்கலங்க, இதையே ஓதிக்கிட்டு இருந்தாங்க. அதே போல அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ராத்திரில ஓதுனாங்க, வபதாலஹும் மினல்லாஹி ஸய்யிஆத்து மா கஸபு, அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் மறுமையிலே வெளிப்பட்டு விடுமே. ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, அழுவுறாரு ஓதுறாரு, அழுவுறாரு ஓதுறாரு. சுபுஹாய் போச்சு. புரியுதா? அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய தபுஅத்தாபி, பெரிய இமாம், ராத்திரில எந்திரிச்சாரு தாஜத் தொழுகைக்கு. இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மா லஹா யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم. அவ்வளவுதான். இது வரைக்கும் ஓதுனவர் அடுத்து ஓத முடியல, திரும்ப ஆரம்பிக்கிறாரு. இதா சுல்சிலத்தில் இருந்து திரும்ப ஆரம்பிக்கிறாரு, திரும்ப ஆரம்பிக்கிறாரு, திரும்ப ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இரவனுடைய நடுநிசையில ஆரம்பிச்சு காலையில சுபுஹு வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் தான் அழுது அழுது தாடி நனைஞ்சு உடம்பு நனைஞ்சு அப்படி அழுது ஒரு சூறாவை ஓத முடியாம அந்த ஒரு சூறாலையும் தொழுகையை முடிச்சிட்டாரு. ஏன்? புரிஞ்சாங்க அல்லாஹ்வுடைய வசனங்கள், அவங்க அப்படியே உள்வாங்கினாங்க, அப்படியே அந்த சிந்தனைகள் அப்படியே ஆகிறதுக்கு போயிட்டாங்க. புரியுதா இல்லையா? கவனிங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். கவனிங்க,
உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸ்ஸமாஇ வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர் வஸ்ஸக்ஃபில் மர்ஃபூ வல் பஹ்ரில் மஸ்ஜூர் இன்ன அஸாப ரப்பிக லவாக்கி. அவ்வளவுதான். உங்களது இறைவனின் தண்டனை கண்டிப்பாக வரக்கூடியதே. முடிஞ்சு போச்சு. அழுது அழுது அப்படியே மயக்கடிச்சிட்டார். கடைசியில் அவரை தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டாங்க. 2-3 நாள் மயக்கமாக கிடந்தாங்களாம். யா அல்லாஹ். புரியுதா? கவனிங்க. இப்ப விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹ்விற்காக தன்னையும் தனக்குரியதையும் அவனது அன்பை தேடி அவன் விரும்புகிற வழியில் அழைப்பதை கொண்டு அடியான் தக்வாவின் யதார்த்த நிலையை அடைகிறான். அந்த ஹகீகத்து தக்வா. புரியுதா? இன்னொன்று இருக்கு, சூரத்து தக்வா. சூரத்து தக்வானா என்ன? த பிக்சர் ஆஃப் தக்வா, அவுட் சைட் ஆஃப் தக்வா. அதுதான் நம்ம போடுற வேஷம்லாம். புரியுதா? இதெல்லாம் வேஷம். ஹகீகத்து தக்வா ஒன்று இருக்கு, அதாவது உள்ளத்தில் உள்ள ரூஹு தக்வா. அதுதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு, அதுவும் வெளிப்படையும் இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம்? அதுல உள்ள வெளிப்படையை தூக்கிக்கிட்டோம், மக்களை ஏமாத்துறதுக்கு உள்ளார கோட்டை விட்டாச்சு. புரியுதா? வாங்க விஷயத்துக்கு வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகத்தான தியாகமும் நபி தோழர்களின் உயர்வான அர்ப்பணிப்பும் இதையே நமக்கு பாடமாக உணர்த்துகின்றன. இங்க பாருங்க எப்படி இதை புரியணும். அபூபக்கர் எவ்வளவு பெரிய தங்கத்தினுடைய அந்த செல்வத்தை கொடுத்து பிலால உரிமையிடுறார். யோசிச்சு பாருங்க. யாருக்காக? அல்லாவுக்காக. அந்த தங்கத்தை வச்சு அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ செய்திருக்கலாம், நிறைய பொம்பளை பிள்ளைங்க சேர்த்து வச்சிருக்கலாம். சரி, அடுத்து பாருங்க. உரிமையிட்டார, வாங்கினார பிலால தனக்கு வேலைக்காரரா வச்சுக்கிட்டாரா? இல்ல. இந்த பிலால் இருக்காரு ரலியல்லாஹு அன்ஹு, இவரை பாருங்க. இவர் ரொம்ப திறமையான ஒரு விசுவாசமான ஒரு அடிமை. இந்த மாதிரி அடிமைகள்லாம் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கலாம். ஏன்னா அவ்வளவு திறமை, விசுவாசம், உண்மை. புரியுதா? இவர் என்ன பண்றாரு? தான் சுதந்திரமானவன். அப்பா, இத்தனை நாள் அடிமையா இருந்து கஷ்டப்பட்டோம், சுதந்திரம் ஆயிட்டோம்டா, எங்கேயாவது போய் நல்லா சம்பாதிப்போம், நம்மளும் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழுவோம் நினைச்சாரா? பிலால்கிட்ட பேசினார். பிலால், என்னை எதுக்கு வாங்கினீங்க? அல்லாவுக்காக வாங்கினா என்னை விட்டுருங்க, அல்லாவுக்காக. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சுதந்திரம் ஆனாரு. உலகத்தை தேடினாரா? நம்மள மாதிரி காசு பணத்தை தேடினாரா? சுகத்தை தேடினாரா? இபாதத்து, நபிக்கு ஹித்மத், 2 வேலை தாங்க பார்த்தாரு பிலால். எதுக்கு இவ்வளவு சிறப்பு அல்லாஹ்விடத்துல? சும்மாவா? சும்மா நம்மள மாதிரி படுத்து தூங்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு வேண்டியது. கற்பனை மட்டும் குறைச்ச கிடையாது, அப்படியே மிதக்க வேண்டியதுதான். சித்திக்கு சுகதான் நினைச்சுக்கிட்டு நாளைக்கு மறுமையில போனாதான் தெரியும் எந்த குப்பன்னு சொல்லி. பிலால் என்ன செஞ்சாரு? எவ்வளவு கண்ணியம் அல்லாஹ் கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? சும்மா கொடுத்தானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனா அங்க ஒரு சத்தம் கேக்குது, செருப்பு சத்தம். எவ்வளவு பிரியம் பாருங்க ரசூலுல்லாஹ்க்கு. பிலாலுடைய செருப்பு சத்தத்தை உணர்ந்து வச்சிருந்திருக்காங்க, மனசுல பதிய வச்சிருந்திருக்காங்க, அந்த அளவுக்கு க்ளோஸ். அப்ப என்ன இது பிலாலுடைய செருப்பு சத்தம் மாதிரி கேட்குது? ஆமாங்க, பிலாலுடைய செருப்பு சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால்கிட்ட கேட்குறாங்க, பிலாலை என்ன செய்வீங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் ஒழு செய்வேன், ஒழு போயிட்டா ஒழு செஞ்சுப்பேன், உடனே 2 ரக்காத்து தொழுதுப்பேன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். பிலால் வாழ்க்கையில பார்த்தது 2 வேலை தாங்க. ஒன்று என்ன? இபாதத்து, இன்னொன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹித்மத்து, அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில். இந்த 2மே சேர்ந்துச்சு. ஹித்மத்து, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ஹித்மத்துனா என்ன? அதுல ஜிஹாது எல்லாமே வந்துடும். புரியுதா? நமக்கு இந்த 2மே சம்பந்தம் இல்லாம இருக்குது. புரியுதா? மார்க்கத்துக்கு பணிவிடனா என்னங்க பணிவிட செஞ்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ தொழுதுறோம் நம்ம, ஏதோ அது உருப்படியா இருக்கோ இல்லையோங்கிறது 2வது விஷயம் வச்சுங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குன்னு ஏதாவது பணிவிடை செய்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணியிருக்கிறோமா? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். இது நான் உங்களை கேட்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, நீங்களே உங்களை கேட்டுங்க. நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குன்னு நீ என்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எழுதுங்க. ஒரு 10 பதில் வர மாதிரி எழுதுங்களேன் பார்ப்போமே. அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பண்ண சர்வீஸா, அல்லது நம்ம அதுல ஏதாவது உள்நோக்கம் வச்சிருக்கிறோமா, என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாமே. விஷயத்துக்கு வாங்க. யா ரப்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகத்தான தியாகமும் நபி தோழர்களின் உயர்வான அர்ப்பணிப்பும் இதையே நமக்கு பாடமாக உணர்த்துகின்றன. உன்னை அல்லாஹ் நேசிக்க வேண்டுமா, உன்னை அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்க வேண்டுமா, உன்னை அல்லாஹ் சொர்க்கத்தில் கேள்வி கணக்கின்றி உனக்கு சிரமம் இல்லாமல் சேர்ப்பிக்க வேண்டுமா, அதற்கு ஒரே வழி என்ன, நீ தக்குவாவை உனக்குள் கொண்டு வருவதுதான். இம்மை மறுமையின் அத்தனை பிரச்சனைகளையும் படுகொலிகளையும் பேராபத்துகளையும் நீ தக்குவாவை கொண்டு தாண்டி விடலாம். புரியுதா? 157வது படிப்பினை. அல்லாஹுமே அல்லதி யுதி மாலஹு யத்தஸக்கா, இங்க வந்துறோம். அல்லதி யுதி மாலஹு யத்தஸக்கா, தக்வாவுடைய ஒரு முக்கியமான ஹைலைட், அந்த டெஃபினேஷன் அல்லது முக்கியமான ஹைலைட்டான ஒரு கேரக்டர் என்னது? தர்மம், கொடை, பொருளால் பிற மக்களுக்கு உதவுதல், ஏழை எளியோருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தல், அல்லல் படும் அடியார்களுக்கு இல்லம் தேடி சென்று உதவுதல். எப்படி? அல்லல் படும் அடியார்களுக்கு இல்லம் தேடி சென்று உதவுதல். சும்மா கிடையாது, உங்களை தேடி வருவாங்க, உங்க வீட்டில் கெஞ்சுவாங்க, உங்களுக்கு 10 தடவை போன் பண்ணுவாங்க கிடையாது. உங்களுடைய நண்பர்கள்ல, உங்களுடைய தோழர் தோழிகள்ல, உங்களுக்கு அறிமுகமானவர்கள, உங்களுடைய உறவுகள்ல அவர்களுடைய வறுமைகளை, சிரமங்களை, இன்னல்களை, துன்பங்களை, தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கவில்லை என்றால் முன்கூட்டியே நீங்கள் எல்லாம் மனிதர்களா? நம்மெல்லாம் மனுஷ பிறவியாங்க. ஒருத்தங்களுடைய கஷ்டத்தை, அவனுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது அவன் சொல்லாமல் நாம் அறியவில்லை என்றால் நம்மெல்லாம் மனுஷர்களா? முஸ்லீமா இருக்கிறது ரெண்டாவது, முதல்ல மனுஷனான்னு யோசிச்சு பார்ப்போம். அடுத்து முஸ்லீமா இருந்துகிட்டு இப்படி இருந்தோம்னு சொன்னா நம்மளை விட அல்லாஹ்விடத்துல மட்டமான ஜென்மம் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்ப கடைசியில வெட்கத்தை விட்டு, மானத்தை விட்டு, மரியாதையை விட்டு உறவுகளோ, தேவை உள்ளவர்களோ, நண்பர்களோ கேட்டு வந்தால் கூட கொடுக்க மனம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னா நம்ம எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரர்கள். அல்லாஹ் தான் பண்ணிக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். கவனிங்க, தர்மம், கொடை, பொருளால் பிற மக்களுக்கு உதவுதல், ஏழை எளியோருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தல், அல்லல் படும் அடியார்களுக்கு இல்லம் தேடி சென்று உதவுதல், செல்வத்தை கருமித்தனம் இன்றி வறுமையை அஞ்சாமல் சமூக நன்மைகளில் செலவு செய்து கொண்டே இருப்பது, சேர்த்து வைத்த செல்வத்தை மறைக்காமல் மறுக்காமல் கஞ்சத்தனமின்றி தேவையுடையோரின் தேவைகளை நிறைவேற்ற உதவுதல் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான காரியமாகும். அல்லாஹு அக்பர். புரியுதா? யா அர்ஹமர் ராஹிமீன். நம்ம அதாவது இஸ்லாத்துல கொண்டு போய் பள்ளிவாசல்ல கொட்டுறதல்ல காசு. எப்படி குஃபார்கள் இடத்துல, முஷ்ரிக்குகள் இடத்துல கோயில்ல கொண்டு போய் கொட்டுவாங்க, அதுவல்ல இஸ்லாம்ல. இஸ்லாம்ல ஏழைகளுக்கு கொடு, மஸ்ஜிதுக்கு கொடுக்கலாம், கட்டுறதுக்கு கொடுக்கலாம், பராமரிக்கிறதுக்கு கொடுக்கலாம். சும்மா பள்ளிவாசலுடைய சொத்து காசு வசூல் பண்ணி இந்த முத்தவல்லிங்கெல்லாம் வாங்கி பேங்க்ல போட்டு வட்டி வச்சிங்களான்னு பார்த்தீங்களா? அல்லாஹ் நாளைக்கு மறுமையில பெரிய பெரிய மலைப்பாம்பு விட்டு கடிக்க வைப்பான். புரியுதா? கழுத மாதிரி தேளுகளை கொண்டு கொட்ட வைப்பான். அடப்பாவீங்களா, முட்டாளுங்களா? பள்ளிவாசலுடைய சொத்து, பள்ளிவாசலுடைய பராமரிப்பு போக அந்த பள்ளிவாசலை சுற்றி உள்ள ஏழைகளுக்கு, கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, அனாதைகளுக்கு உள்ளதுரா. என்னமோ பேங்க்ல போட்டு வட்டி வாங்கி தின்னுட்டு உட்காந்துருக்கானோ இன்னைக்கு பள்ளிவாசல் நடத்துறவனுவ உருப்பிடுவானுல. கோடிக்கணக்கில் பள்ளிவாசலுக்கு சொத்து, இமாமுக்கு 10,000 ரூபாய் சம்பளம். புரியுதா? பக்கத்துல சுத்தி நூத்துக்கணக்கான ஏழைகள். கடைசியில கிறிஸ்தவர்கள் வந்து சாப்பாட்டை கொடுத்து, துணியை கொடுத்து, படிப்பு தரன்னு எல்லாத்தையும் பாதி பேரை கிருஷ்ணா கூட்டிட்டு போயிட்டானோ. என்ன பிரயோஜனம்? இந்த பணக்காரனு இருக்கானோ பார்த்தீங்களா இந்த உம்மத்துல? இல்லா மாஷா அல்லாஹ் சில பேரை தவிர நம்முடைய உம்மத்து கெட்டதே இந்த பணக்காரர்களால தாங்க. காசு, பணம், வெறி வெறி எல்லாம் ஃபிரௌனியத்தும் காரூனியத்தும். ஆட்சியாளர்களிடத்துல ஃபிரௌனியத்து, பணக்காரர்களிடத்துல காரூனியத்து, பதவி உள்ளவர்களிடத்துல ஹாமானியத், எல்லாம் சேர்ந்து போச்சு. உலமாக்கள்ல சில பேர்களிடத்துல யஹூதி நசரானிகளுடைய உலமாக்களுடைய குணம், சமூகத்துக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சத்தியத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து மக்களை நேர்வழிக்கு கொண்டு வர்றதில்லை. தங்களுக்கு சாதகமானதை மக்களுக்கு சொல்லி தங்களுக்கு சாதகமானதின் பக்கம் மக்களை வச்சு கொள்ள வேண்டியது. மக்கள் உஷாராகாம அல்லாஹ்ப்பா எல்லா பக்கத்திலிருந்து சீர்திருத்தம் வரணும். பொதுமக்கள்கிட்ட சீர்திருத்தம் வரணும், உலமாக்கள்கிட்ட சீர்திருத்தம் வரணும், செல்வந்தர்கள்ட்ட சீர்திருத்தம் வரணும், ஆட்சியாளர்கள்ட்ட சீர்திருத்தம் வரணும். இப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே கொண்டு வந்து குன்தும் கைர உம்மத்தின் என்ற அந்த நற்பெயரை வாங்கி கொடுத்தார்கள். புரியுதா? செல்வந்தரா இருந்தா எப்படி இருக்கணும்? உஸ்மான் மாதிரி இருக்கணும், அப்துல் ரஹ்மான் மாதிரி இருக்கணும். புரியுதா? ஆமா. கவனிங்க,
இதற்கு அல்லாஹ்விடம் கூலி என்ன? நரகத்திலிருந்து விடுதலையும் சொர்க்கத்திற்கான உத்தரவாதமும் ஆகும். தர்மத்தின் கூலியாக இதை விட வேற என்னங்க வேண்டும்? எப்படிங்க? தர்மத்துக்கு கூலி என்ன? கேரண்டி. உனக்கு நோ ஹெல் ஃபயர், உனக்கு நரகம் கிடையாதுப்பா, சேஃப்டி 100% உனக்கு சேஃப்டி, நோ ஹெல் ஃபயர். நீ நரகத்துடைய அந்த தூசி கூட உன்னை தீண்டாது. அதுக்கப்புறம் என்ன? 100% உனக்கு சொர்க்கம். வஸயுஜன்னபுல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா. சரி, அடுத்து எப்படி கொடுக்கணும்? கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும்? 158வது படிப்பினை. கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும்? தன்னை சுத்தப்படுத்த. யதஸக்கா, பெருமைக்கு அல்ல. காசு பணத்தினுடைய வெறி உலக மோகம் என்னை விட்டு போகணும், அல்லாஹ்வுடைய பிரியம் வரணும், ஆகிரத் தான் பெருசு. வல் ஆகிரத்து கைரும் அபுகா, வல் ஆகிரத்து கைரும் அபுகா, அந்த யக்கீன் வரணும். துன்யா என்ன? குல் மதாஉ துன்யா கலீல், அற்பமானது, குப்பை. வضرب لهم مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض فأصبح هشيما تذروه الرياح. குப்பை. துன்யா குப்பை, ஆகிரத்து தான் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த யக்கீன் வர்றதுக்காக கொடுக்கணும். அதான் யதஸக்கா. கொடுப்பது எப்படி கொடுக்க வேண்டும்? தன்னை சுத்தப்படுத்த, தனது சொத்தை தனது சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும். நீ கொடுக்க கொடுக்க உன்னை நீ சுத்தப்படுத்துகிறாய், உன்னை நீ உயர்த்துகிறாய். புரியுதா? உன்னை நீ மேன்மையடைய செய்கிறாய், உன்னை நீ மேன்மையடைய செய்கிறாய். கருமித்தனம், கஞ்சத்தனம், உலோபித்தனம், உலகமோகம், பேராசை, பதுக்கி வைத்தல், தடுத்து வைத்தல், மறைத்தல், மறுத்தல் என இழிவான குணங்களிலிருந்து உன்னை சுத்தப்படுத்தாமல் சுத்தமானவர்களின் வசிப்பிடமான சொர்க்கத்திற்குள் நீ செல்ல முடியாது. சொர்க்கம் யாருக்குள்ள வசிப்பிடங்க? சுத்தமானவர்கள். புரியுதா? யார் கிளீன். கிளீன்னா என்ன? தினைக்கும் குளிச்சுட்டு பெர்ஃப்யூமை போட்டு தேய்ச்சிட்டு நூற்றுக்கணக்கான கிரீமை பாத்ரூம்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஒன்னொன்னுக்கும் ஒரு கிரீமை போட்டு தேய்க்கிறது என்னடா துன்யாவோ தெரிலங்க. ஒரு சோப்பு போதாது, ஒரு ஷாம்பு போதாது குளிக்கிறதுக்கு. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், என்ன ஒழு செய்யறதுக்கு போனால் பயந்து போயிட்டேன். திரும்ப ஓடி வந்துட்டேன். நான் பாத்ரூம் போனுங்க. இல்லைங்க இதாங்க பாத்ரூம். பாத்ரூமா என்னன்னு பார்த்தா வரிசையா கிரீமா இருக்குங்க. அப்படியே டப்பா 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 டப்பாவா. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு உலக மோகம் பார்த்தீங்கன்னா. சில பேர் வீட்டில் மேகசின்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. என்ன மேகசின்ஸு? ட்ரெஸ்ஸு மாடலுக்கு மேகசின். அந்த ஒரு மேகசினும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள். அப்புறம் பெர்ஃப்யூம் வாங்குறதுக்கு மேகசின், அப்புறம் மேக்கப் சாமான் வாங்குறதுக்கு மேகசின். அட அறிவாளிங்களா, இந்த காசெல்லாம் கொண்டு போய் ஒரு ஏழைக்கு கொடுத்தா, ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்தா, உம்மத்துக்கு கொடுத்தா எவ்வளவு நன்மையா இருக்கும். இந்த அழிஞ்சு போறக்கூடிய மண்ணோட மண்ணா போகக்கூடிய இந்த உடம்புக்கு இதனுடைய அழுக்கு போறதுக்கு ஒரு சோப்பு போதாது, ஒரு ஷாம்பு போதாது. சுண்ணத்தை தான். புரியுதுங்களா? சுத்தம் சுண்ணத்து. அது இதுதான். ஒரு நல்ல சோப்பு, ஒரு நல்ல ஷாம்பு, முடிஞ்சு போச்சு. முடிய சுத்தம் பண்றதுக்கு ஷாம்பு, உடலை சுத்தம் பண்றதுக்கு ஒரு சோப்பு. எப்பா வாங்கி வச்சிருக்கிறாங்கப்பா, வீடு ஃபுல்லா, பாத்ரூம் ஃபுல்லா. எத்தனை லட்சத்தை செலவு பண்ணாங்களோ தெரியல. அல்லாதான் போதுமான. அந்த அளவுக்கு துன்யா. புரியுதுங்களா? கல்பு அது நாசமா போனா என்ன, அழுக்கா போனா என்ன, குப்பை கூலமா போய் அசிங்கமா போய் நாரி போய் ஊசி போய், எப்படி ஒரு சாப்பாடை 10 நாளைக்கு அப்படியே மூடி வச்சா எப்படி நாத்து அடிச்சு ஊசி போய் குப்பை கடை, அந்த மாதிரி கல்பு. அதை பத்தி பிரச்சனை கிடையாது. யார் இந்த உலகத்துல கல்பை பார்க்கறா? இந்த உலகத்துல எல்லாம் மிடுக்கான வாழ்க்கை, ட்ரெஸ்ஸு அந்த எப்படி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஃபோன், கையில என்ன ஃபோன் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி. அதான் இமாம் சாதின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய ஒரு அறிஞர், தத்துவ அறிஞர், ஒரு பெரிய ஞானி. அவர் ஒரு கல்யாணத்துக்கு போனாராம் அந்த காலத்தில். பக்கீர் அவங்கெல்லாம். புரியுதுங்களா? இப்போ அதாவது உண்மையிலேயே என்ன சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு நார்மலாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த காலத்தில் என்னென்னு சொன்னால், பல இடங்களில் மார்க்கம் சொல்ல போகும்போது கூட நம்முடைய உடை சாதாரணமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம சொல்ற மார்க்கத்தை மதிக்கிறது இல்லை. அப்ப அதுக்காக அதான் இமாம் மாலிக்கோ அது போல சில அறிஞர்கள் சொன்னாங்களாம். அதாவது நாங்க போடுற இந்த ட்ரெஸ் இருக்குதே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய தவிர எங்களை மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலைமையா இருக்குது. அப்போ கல்யாணத்துக்கு போனா அந்த ஊரெல்லாம் பொதுவாக தான் அறிவிப்பு செய்வாங்க. நம்ம ஊர் மாதிரி இப்படியே பத்திரிக்கை ஒரு வீடா ஏறி இறங்கி இது ஒரு வேலையாங்க. உலகத்துல இன்றைக்கு முஸ்லிம்கள் காஃபிர்களை பார்த்து
கண்டுபிடித்த ரொம்ப மட்டமான வீணான வேலையில ஒண்ணு என்னன்னு சொன்னா, கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு அதை கொடுக்கறதுக்கு வீடு வீடா அலையிறது. இந்த மாதிரி ஒரு வீணான வேலை உலகத்துல முஸ்லிம்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு இவங்க ஆகிரத்துக்காக வாழல, ஆகிரத்தை எந்த அளவுக்கு இவங்க சிந்திக்கல, இவங்களுக்கு எந்த அளவுக்கு துன்யா மோகம், துன்யால எந்த அளவுக்கு டீப்பா இறங்கிட்டாங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். இதுக்கு நீ ஆட்சேபனை பண்ணலாம், அது உங்க ரைட்ஸ். என்னிடத்துல அதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கு. சரியா? அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக ஒரு பள்ளியில் அறிவிப்பு செய்வாங்க, அல்லது ஒரு பொது இடத்துல அறிவிப்பு செய்வாங்க, இன்னொரு வீட்டில் கல்யாணம் இருக்கு, வலிமா இருக்கு, எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த முஹல்லா எல்லாம் வந்துருவாங்க. அப்ப அந்த இமாம் சாதி சரி முஹல்லாக்கு அறிவிப்பு செஞ்சுட்டாங்களே போவோம்னு சொல்லிட்டு போனா, வாசல்ல நின்னவங்க துரத்தி விட்டாங்க. போ ஃபக்கீரு, நீ எங்க இங்க உள்ளார வந்த போ, அப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தா குடும்பம் போ, அந்த பக்கம் ஓரமா போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. சரியா? வேலைக்காரங்களுக்கு செக்யூரிட்டிக்கு தெரியுமா யாரு எவரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் செல்வந்தர்கள் பெரியவங்க பணக்காரர்கள் செக்யூரிட்டி வைத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும், மக்களை எப்படி மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா அந்த பாவம் அந்த குற்றம் உங்களுக்கு வரும். புரியுதா? சரி, விஷயத்துக்கு வாங்க. என்ன விஷயம் சொல்ல வந்தேன்? அப்போ இமாம் சாதி வந்தாங்க, பெரிய அறிஞர், துரத்தி விட்டார். துரத்தி விட்டோன்னே இமாம் சாதி போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தாங்க. சரி, இந்த மக்களுக்கு ஒரு பாடத்தை படிப்பினையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, அங்கே இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த கோட்டு சூட்டுலாம் கல்யாணத்துக்கு வாடகைக்கு கொடுப்பாங்கல்ல, இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. ஆடைகளை வாடகைக்கு கொடுக்கறது, நகைகளை வாடகை கொடுக்கறது. அப்படி தானே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமு ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களுடைய நகைகள்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் வாங்க சொன்னால் எல்லாம் வாங்கிட்டு போயிருங்களான்னு சொல்லிட்டான்ல, அது மாதிரி. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துல போய்கிட்டு ஒரு நல்ல ஷெர்வானி, அந்த காலத்தில் இந்த ஷெர்வானின்னு சொல்லுவாங்க, அந்த கோட்டு கொஞ்சம் நல்ல பெருசாக இருந்துச்சுன்னா அது ஷெர்வானி, ஒரு ஷெர்வானியை கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்டு வர்றாரு. போட்டுக்கிட்டு வந்தோடனே அந்த செக்யூரிட்டி வாசல் இருந்தார்ல வேலைக்காரர், அவர் என்ன செஞ்சாரு, ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அப்பா அது வாங்க 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 அப்படின்னு உள்ளார விட்டார். இவர் நேராக உள்ளார போனார்ல, கல்யாண பந்தியில் உட்கார்ந்த உடனே சாப்பாடு வச்சாங்கல்ல, கொஞ்சம் சாப்பாடை தூக்கி இந்த பாக்கெட்டில் வைக்கிறாரு, கொஞ்சம் சாப்பாடை தூக்கி இந்த பாக்கெட்டில் வைக்கிறாரு, கொஞ்சம் சால்னாவை தூக்கி இங்கே ஊத்துறாரு. பார்த்த உடனே சுற்றி இருக்க மக்களுக்கெல்லாம் என்னடா இந்த ஆளு இவ்வளவு பெரிய ஒரு கோட்டு சூடு போட்டுக்கிட்டு வந்திருக்கிறாரு, வித்தியாசமாக செய்யறாரு, சாப்பாடெல்லாம் தூக்கி இங்கே கொட்டுறாரு அங்கே கொட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருங்க பெரியவங்களை, என்ன பண்றீங்க நீங்க, சாப்பாடு தட்டில் உள்ள சாப்பாடு எடுத்து சாப்பிடுங்கன்னா தூக்கி ஷெர்வானி பாக்கெட்ல கொட்டிக்கிட்டு வந்துருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இமாம் சாதி சொன்னாங்க, மக்களா இங்க வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களா கவனிங்க, இந்த சாப்பாடு எனக்காக கொடுக்கப்பட்டதல்ல, பசியோடு வந்த எனக்காக கொடுக்கப்பட்டதல்ல, நான் அணிந்து வந்த இந்த ட்ரெஸ்ஸுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டது, அதனாலதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னாங்களாம். அப்பதான் மக்கள்லாம் வெக்கி தலை குனிஞ்சாங்க. இவங்கெல்லாம் யாரு, அந்த ஃபக்கீரு துரத்தப்படும் போது பார்த்தவங்க, தடுக்கல. இன்னைக்கு அப்படித்தானே நம்ம இருக்கிறோம், ஏழையை எவன் அடிச்சா என்ன, எளிமையானவனை எவன் விரட்டினா என்ன, எத்தீமை எவன் அதட்டினா என்ன, நம்ம பாட்டுக்கு சொரணம் இல்லாம போயிட்டு இருக்கோமா இல்லையா, அந்த மாதிரி தானே. அப்ப அதோட மக்கள் விற்கப்பட்டாங்களா, அப்ப சொன்னாங்களா, அந்த பயன் அடுத்து வருது. சரி, அப்ப நம்ம புரியணும் விஷயத்தை. சரியா? சொர்க்கம் சுத்தமானவர்களுக்கு உண்டான இடம். சொர்க்கம் யாருக்கு உண்டான இடம்? திபுத்தும் ஃபதுகுலுவா, ரொம்ப சொர்க்கம் சுத்தமானவர்களுக்கான இடம். அப்ப அந்த சுத்தமான இடத்துக்கு போறதா இருந்தா நம்ம என்ன செய்யணும், சுத்தமா இருக்கணும். சுத்தம் என்ன, அங்கிருந்து வந்ததுதான். உடல் சுத்தம் அல்ல, உடை மட்டும் சுத்தம் அல்ல, உடை நஜிஸ் சுத்தமா இருக்கணும். நம்ம அதுக்கு மட்டுமா, அதுக்கு மேல அதை வாசமா வச்சுக்கிறதுக்கு வச்சு தேய்க்கிறது இருக்கு, அங்கதான். சரி, விஷயத்துக்கு வாங்க அடுத்து. அப்ப இந்த கல்பை சுத்தப்படுத்துறதா இருந்தா எது எதுல சுத்தப்படுத்தணும் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். கவனிங்க, கருமித்தனம், கஞ்சத்தனம், உலோபித்தனம் எல்லாம் வித்தியாசம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும். கருமித்தனம், கஞ்சத்தனம், உலோபித்தனம், உலக மோகம், பேராசை, பதுக்கி வைத்தல், தடுத்து வைத்தல், மறைத்தல், மறுத்தல் என இழிவான குணங்களிலிருந்து உன்னை சுத்தப்படுத்தாமல் சுத்தமானவர்களின் வசிப்பிடமான சொர்க்கத்திற்குள் நீ செல்ல முடியாது. இவையெல்லாம் அசுத்தமான குணங்களாகும், உன்னை அசுத்தமாக்கிவிடும், உனது ஈமானை நயவஞ்சகமாக மாற்றிவிடும். புரியுதா? போயிடுச்சு, ஈமான டேமேஜ் பண்ணிடும் கர்மித்தனம். உனது இஸ்லாமை பலவீனப்படுத்தி உன்னை போலியாக, டூப்ளிகேட் முஸ்லிம், புரியுதா, உன்னை போலியாக ஆக்கிவிடும், அல்லாஹ்வை விட்டு உன்னை தூரமானவனாக ஆக்கிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கவனிங்க, 159வது படிப்பினை.
ஒவ்வொரு கெட்ட குணமும் அடியானை அல்லாஹுவை விட்டு தூரமாக்கும். அடியானின் உள்ளத்தில் இருக்கும் ஈமானை பலவீனப்படுத்தி அவனது இஸ்லாமை சீர்குலைத்து விடும். கெட்ட குணங்களில் சமூகத்திற்கும் மார்க்கத்திற்கும் கேடு விளைவிக்கும் சேதம் ஏற்படுத்தும் ஆபத்தான கெட்ட குணம்தான் கஞ்சத்தனம் என்பது. அல்லாஹ் அக்பர். குணங்கள்ல நிறைய கெட்ட குணங்கள் இருக்குது. ஒவ்வொரு கெட்ட குணத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு. எப்படி ஒரு நோய்க்கு ஒரு பாதிப்பு இருக்கு. காய்ச்சல் வந்தா ஒரு பாதிப்பு, சளி வந்தா ஒரு பாதிப்பு, கண்ணு வலி வந்தா ஒரு பாதிப்பு, மூக்கு வலி வந்தா ஒரு பாதிப்பு, ஜலதோஷம் வந்தா ஒரு பாதிப்பு, காது வலிக்கு ஒரு பாதிப்பு, பல்லு வலிக்கு ஒரு பாதிப்பு, இடுப்பு வலிக்கு, வயிற்று வலிக்கு, காலு வலிக்கு, கை வலிக்கு, மூட்டு வலிக்கு, குடல் இருக்குதா இல்லையா? எல்லா பாதிப்பை விட இந்த கஞ்சத்தனம் கருமித்தனத்துக்கு உள்ள பாதிப்பு இருக்கு பாருங்க. உடலுடைய பாதிப்புகள் எல்லாத்தையும் தின்னுடும். ரூஹுக்கும் அதே போலதான். ஒரு கெட்ட குணமும் ரூஹ ஒரு விதத்துல டேமேஜ் பண்ணும். அதுல இந்த கஞ்சத்தனம் இருக்குது, ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். புரியுதா? ரொம்ப பேரை முனாஃபிக் ஆக்கி விட்டுருச்சு இந்த கஞ்சத்தனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பலரை முனாஃபிக்குகளாக, நரகத்தின் அடித்தட்டில் வசிப்பவர்களாக ஆக்கிவிட்டது இந்த கஞ்சத்தனம். சூரா அல் ஹதீதுடைய அந்த முதல் பகுதிகளை படிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமா அல்லாஹ் பேசுறான்னு சொல்லி. அடியானின் உள்ளத்தில் இருக்கும் ஈமானை பலவீனப்படுத்தி அவனது இஸ்லாமை சரி இங்கிருந்து ஒவ்வொரு கெட்ட குணமும் அடியானை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். அடியானின் உள்ளத்தில் இருக்கும் ஈமானை பலவீனப்படுத்தி அவனது இஸ்லாமை சீர்குலைத்து விடும். சரியா? அப்ப இங்கிருந்து வாங்க. கெட்ட குணங்களில் சமூகத்திற்கும் மார்க்கத்திற்கும் கேடு விளைவிக்கும் சேதம் ஏற்படுத்தும் ஆபத்தான கெட்ட குணம் தான் கஞ்சத்தனம். புரியுதா? பயங்கரமா டேஞ்சரஸ். எய்ட்ஸு, கேன்சரு, வேற என்னென்ன இருக்கு எல்லாத்துக்கும் மேலானது. முதலில் தர்மம் கொடுக்கும் போது சிரமமாக இருக்கும். உள்ளம் கஞ்சத்தனத்தை ஏவும், மனம் ஆசை காட்டும், பயமுறுத்தும். இதையெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லிம் தர்மம் செய்கிற போது, தொடர்ந்து கடமையான உபரியான தர்மங்களை செய்து வரும்போது அவனது உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக, புரியுதா, அவனுடைய உள்ளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான தர்மத்திற்கு விரிந்து கொடுக்கிறது. பிறகு தர்மத்தின் மீது ஆசையும் ஆர்வமும் பிறக்கிறது. கொடுப்பதில் இன்பம் கிடைக்கிறது. கொடுப்பதால் ஆன்ம திருப்தி ஏற்படுகிறது. கொடுப்பதால் மனிதம் அவனுக்குள் முழுமை அடைகிறது. கொடுப்பதால் இஸ்லாமின் உயர்வான பண்புகள் அவனுக்குள் ஆழமாக உறுதியாக வேரூன்றுகின்றன. அப்ப இதனுடைய ரிசல்ட் என்ன? அல்லாஹு தஆலா அப்படியே அவனை அணைச்சுக்கிறான். அல்லாஹு தஆலா அவனை அப்படியே அன்பால அணைத்துக் கொள்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றா, இவன் தான்டா என்னுடைய அடியான், இவர்கள் தான் என்னுடைய அடியார்கள், இவர்கள் தான் என்னுடைய அடியார்கள், நான் பிரியம் வைக்கக்கூடியவர்கள் என்பதாக அவர்கள் மீது அப்படியே அன்பு மழைகளை அல்லாஹு தஆலா பொழிந்து விடுகிறான். சரியா? குர்ஆன்ல பாருங்க, நீங்க ஒரு 10 வசனங்களை நீங்க எடுங்க. 10 இடங்கள்ல இருந்து குர்ஆன்ல 10 வசனங்கள். வசனம்னா ஒரு வசனம் இல்லை, அப்படி ஒரு தொடரா இருக்கும், ஒரு 4. அல்லாஹு தாலாவுக்கு பிரியமான நல்லவர்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமான உகப்பான நல்லவர்கள் என்று ஒரு சம் குவாலிட்டிஸ், சில தன்மைகளோட சில அடியார்களை அல்லாஹ் சொல்லுவான். ஒரு 10 இடங்களை தேடுங்க, இன்ஷா அல்லாஹ் பிஇذنில்லாஹ் அந்த 10 இடங்கள்ல எந்த இடத்துலையும் தர்மம் சொல்லப்படாமல் இருக்காதுங்க. கேரண்டி. நீங்க எடுத்து பாருங்க, அந்த 10 இடத்துல எங்கேயுமே இன்ஷா அல்லாஹ் தர்மம் சொல்லப்படாமல் இருக்காது. அப்ப அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமானது தெரியுமா இந்த தர்மம்? அதாவது பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள மனைவிமார்கள் எல்லாருடைய பிரியத்தை ஒரு தட்டிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் தங்களுடைய கணவனார் ரசூலுல்லாஹ் மேல வச்சிருந்த பிரியத்தையும் ஒரு தட்டில் போட்டோம்னு சொன்னா எதுவுமே சமமாகாது. இந்த தட்டு தான் கனமா இருக்கும். எவ்வளவு பாசக்காரங்க அவங்க. என்ன செஞ்சாங்க? மூத்தா போற நேரத்தில் எல்லாரும் கவலையா உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாடையா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, கவலைப்படாதீங்க, உங்கள யாருக்கு கை நீளமா இருக்கோ அவர் என்னிடத்துல சீக்கிரமா சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம காலத்து மனைவிமார்களா இருந்திருந்தா அச்சுச்சோன்னு சொல்லிட்டு கையெல்லாம் பின்னாடி மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா கையை யாராச்சும் அளந்து பார்த்துருவாங்க, என்னாச்சு நம்ம கை பெருசா இருந்துச்சுன்னா நம்ம தான் மூத்தா போயிடுவோம்னு சொல்லிட்டு. எல்லாம் பயம், மௌத்த நினைச்சா பயம் 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 பா 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 பா. என்ன அல்லாஹ் தஆலா யஹூதிகளை சொல்ற மாதிரி தான், யவது அஹதுஹும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸன, 1000 வருஷம் வாழணும்னு யஹூதிக்கு ஆசையாம்.
வாழ்ந்தா என்னடா வமா ஹுவ பிமுஸஹ்ஸிஹி மினல் அஸாப், அஸாப்ல இருந்து தப்பிக்க முடியாத, நீ 1000 வருஷம் வாழ்ந்துட்டு வந்தாலும் நாளைக்கு மறுமையில நரகம் தான் உனக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. நீ தௌபா செய்து மூமினாக முஸ்லீமாக மாறினாலே தவிர. விஷயத்துக்கு வாங்க. அப்போ எல்லாரும் உடனே அளந்து பார்க்குறாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு பிரியமானவங்க, மௌத்தா போகிறதுக்கு ரசூல்லாவை போய் ரசூல்லாவிடத்தில் போய் சீக்கிரமாக சேர்றதுக்கு. அளந்து பார்த்தா சௌதா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கை தான் நல்ல பெருசாக இருந்துச்சு. சந்தோஷமாக தாங்கள சௌதா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சீக்கிரமாக போய் ரசூல்லாவிடத்தில் சேர்ந்துருவோன்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தா மௌத்தா போனது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து ஒரு 4-5 வருஷத்துல மௌத்தா போனது ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. என்னடா அது சம்பந்தமே இல்லாம இருக்குதே அப்படின்னு பார்த்தா கடைசியில தான் புரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு ஆஹா கையின் நீளம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தான தர்மத்தை சொன்னாங்க, சதகாவை சொன்னாங்க. ஏன்னா அப்போதைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள்ல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட தர்மம் செய்பவர்கள் யாரும் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு தர்மத்தில் பிரியம் உள்ளவங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வச்சுக்கவே மாட்டாங்களா தனக்குன்னு சொல்லி. யா அல்லாஹ், சரியா? அப்போ இந்த தர்மம் கொடுத்து பழக பழகதான் அந்த தர்மத்தில் ஒரு மனசு விசாலம் அடையுது, தர்மத்தின் மீது ஆசை ஆர்வம் பிறக்கிறது, கொடுப்பதிலே இன்பம் கிடைக்கிறது, கொடுப்பதால் ஆன்ம திருப்தி ஏற்படுகிறது, கொடுப்பதால் மனிதன் அவனுக்குள் மனிதம், அந்த மனித தன்மை இருக்கிற இன்சானியத் ஹியூமானிட்டி அவனுக்குள் முழுமை அடைகிறது. கொடுப்பதால் இஸ்லாமின் உயர்வான பண்புகள் அவனுக்குள் ஆழமாக உறுதியாக வேரூன்றுகின்றன. அடுத்து 160 படிங்க பார்ப்போம். தனது உள்ளத்தின் தூய்மையை நாடி கொடுக்கப்படும் தர்மம் தான் உண்மையான தர்மம். அதுதான் ரியல் சேரிட்டிங்கிறது. எப்படி போட்டோ பிடிக்கிறது, வீடியோ எடுக்கிறது, என்ன பேப்பர்ல போடுறது, அதுக்கு கிடையாது. ரியல் சேரிட்டி என்ன? ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய அந்த மனிதர், கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த நாடி கொடுப்பது, தனது உள்ளத்தின் தூய்மையை நாடி கொடுக்கப்படும் தர்மம் தான் உண்மையான தர்மம். அதைத்தான் அல்லாஹ் ஏற்கிறான். என்ன இருக்கு? அல்லது யுத்தி மாலஹு யதஸக்கா, அதை புரிஞ்சுக்கணும். யதஸக்கா, சரிங்களா? தர்மத்தின் தேவை அல்லாஹ்விற்கு இல்லை. நாம் ஒரு ஏழைக்கு உதவவில்லை என்றால், கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம் ஒரு ஏழைக்கு உதவவில்லை என்றால் பொழப்பிச்சக்காரன நீ என்ன, நீ தான் பெரிய என்னுடைய அடியார்களே காசு உள்ளவனா? எனக்கு என்னுடைய அடியானுக்கு உதவுறதுக்கு யாரை அனுப்பணும்னு தெரியும், நீ பாக்கியம் கட்டவன், போடா முசீபத்து பிடிச்சவனு அல்ல அந்த பணக்காரனை துரத்தி விட்டுவான். நாம் ஒரு ஏழைக்கு உதவவில்லை என்றால் இன்னொரு உதவியாளரை அனுப்புவது அல்லாஹ்வுக்கு சிரமம் அல்ல. ஆகவே ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமாக எனது உள்ளத்தை நான் சுத்தமாக எனது கெட்ட எண்ணத்தை விட்டு அகற்ற அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தான். எனக்கு சொர்க்கம் தேவை, எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை தேவை, எனக்கு அல்லாஹ்வின் அன்பும் பொருத்தமும் மன்னிப்பும் தேவை என்ற நோக்கத்தோடு, அந்த தேடலோடு தர்மம் கொடுக்க வேண்டும். புரியுதுங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். ஒரு மதரசா இருந்துச்சு. அந்த மதரசாவுக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் நான் உங்களுக்கு அவ்வளோ காசு தருவேன், இவ்வளோ காசு தருவேன், நீங்கள் பள்ளிவாசல் கட்டினா நான் கட்டி கொடுத்துருவேன், நீங்கள் மதரசா கட்டினா நான் கட்டி கொடுத்துருவேன்னு பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். கடைசியில் என்ன செஞ்சார்? ஏமாத்திட்டு போயிட்டார். அவர் ஏமாத்தினா என்ன? அல்லாஹ் ஏமாத்துவானா? அல்லாஹுத்தலா கை விடுவானா? சுப்ஹானல்லாஹ். எதிர்பார்க்காத சம்பந்தமே இல்லைங்க, யாருக்கும் அந்த மதரசாவுக்கும் சம்பந்தமே இல்லை. அவங்க வர்றாங்க, இந்தாங்க அலிம்சா 50 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, இந்தாங்க அலிம்சா இந்த சொத்தை வச்சுக்கோங்க, இந்தாங்க அலிம்சா என் வீடு இருக்கு வித்து எடுத்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். என்ன அல்லாஹுவை பயந்து கொண்டால், தக்வா, அல்லாஹ்வை பயந்து கொண்டால் அவர்கள் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான், வாழ்வாதாரத்தை அல்லாஹ். நீ இமேஜின், நீ கற்பனையே பண்ணாதடா, நான் கொடுப்பேன்டாங்கிறான். அதே போல எல்லா கஷ்டத்திலிருந்து, எல்லா நெருக்கடியிலிருந்து உனக்கு ஒரு எக்ஸிட்டை ஏற்படுத்தி விடுவேன். உமைய தவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. அல்லாஹ்வை சார்ந்து விடு, எந்த பணக்காரனை சார்ந்து விடாதே, அல்லாஹ் உனக்கு போதுமானவன். நம் யோசிச்சே பார்க்கல. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ். புரியுதா? கவனிங்க. அதனால ஒரு ஏழைக்கு உதவக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சா, அதனால நாம் தான் பாக்கியசாலிகளை தவிர அந்த ஏழை அல்ல. அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாரு, அது அல்லாஹ்வுக்கு அவருக்கு இடையில உள்ளது.
இந்த இடத்துல கொடுப்பினை உள்ளவர்கள் யாரு? நான் எனது செல்வத்தை தர்மம் கொடுப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அல்லவா, நான் தான், புரியுதுங்களா, எனக்கு தான் இந்த சிறப்பு, தர்மம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கிடைத்தது. என்னிடத்துல வாங்கின ஏழை அது அல்லாஹ் எப்படியாவது அவனுக்கு கொடுத்துருவான். புரியுதுங்களா? கவனிங்க, திரும்ப ஒரு தடவை படிப்போம். ஆகவே ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் எனது உள்ளத்தை நான் சுத்தமாக, எனது கெட்ட எண்ணத்தை என்னை விட்டு சுத்தமாக்க, ஏழைகளுக்கு உதவுவதன் மூலம் எனது உள்ளத்தை நான் சுத்தமாக்க, எனது கெட்ட குணத்தை என்னை விட்டு அகற்ற அல்லாஹ் எனக்கு வாய்ப்பளித்தான். எனக்கு சொர்க்கம் தேவை, எனக்கு நரகத்திலிருந்து விடுதலை தேவை, எனக்கு அல்லாஹ்வின் அன்பும் பொருத்தமும் மன்னிப்பும் தேவை என்ற நோக்கத்தோடு அந்த தேடலோடு தர்மம் கொடுக்க வேண்டும். அத்தகைய தர்மம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்மமாக, சஹாபாவுடைய தர்மமாக இருந்தது. அதுதான் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மமாகும். அத்தகைய நல்லோர் தான் இந்த சூறாவிலே புகழப்படுகிறார்கள். எப்படி? வஸயுஜன்னபுல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா. இன்ஷா அல்லாஹ் 151 இருந்து வர வாரம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இந்த சூறா ரொம்ப முக்கியமாக நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இந்த நம்பர்லாம் சிலது மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் பார்த்துக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.